ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஏர்னிங்ஸ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நான் பேமெண்ட் எடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் லைவாக பேமெண்ட் பார்த்தீங்கன்னா விட்ரால் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி இதில் ஏர்ன் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி உங்களாலையும் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. எந்த ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கூகுள் பே, ஃபோன்பே இல்லைனா பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 100 ரூபான்னு இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த ஒரு ரெஃபரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. முழுக்க ஃப்ரீயாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க எனக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போடைய பேர் விஸ்லி. இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புள் கிட்ட இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறதா இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வருது. டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. இந்த ஆப்பை கடந்த நான் ஒரு 3 டேஸாக ஒர்க் பண்ணிட்டு வரேன். எனக்கு பேமெண்ட் வந்திருக்கு. அந்த பேமெண்ட்லேயே நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்றைக்கே நீங்கள் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அந்த மாதிரியான ஒரு ஏர்னிங்ஸ் ஆப் தான் இது. எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அடிஷ்னலாக ஒரு போனஸ் டிப்ஸ் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதில் அதிகமாகவே நீங்கள் இன்கம் பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நான் மேக் பண்ணுறது காரணம் நீங்கள் இந்த வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா 1000 பேரும் இதில் இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேன். நான் இதில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. ஓகேங்களா? இந்த ஆப்பை நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆப்க்கு நான் லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டேரெக்டாக டச் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் கூட்டு போகும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அவங்களுடைய லோகோ போட்டு விஸ்லின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பேயில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆயிரும். ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோனில் தான் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆயிரும், எடுத்துக்கிறோம். இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேர், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் பர்த் டேட், அதாவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கோடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய 3 காலன் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். உங்களுக்கான வேலை முடிஞ்சாச்சு. இப்போது இந்த ஆப் நீங்கள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவாங்க. 4 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அது எந்த பாஸ்வேர்டு வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா கவனமாக ஒரு சின்ன செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பாசிவ் இன்கம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல விஸ்லி வெனஸ்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வெனஸ்டே அப்படிங்கிறதுனால வெனஸ்டே நான் எடுத்த டேஸ் இதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இம்ப்ரூவ் வெல்னஸ் கோர்ஸ் நவுன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் என்டர் யுவர் சேலரி, உங்களுடைய மந்த்லி சேலரி நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த இடத்துல குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு மேலே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 35,000 மேலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் போனஸாகவே உங்களுக்கு கிடைக்கும். அது கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அமௌண்ட் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். செட் யுவர் மந்த்லி பட்ஜெட்னு இருக்கும். நீங்கள் சேலரி ஒரு 35,000 ரூபாய் வாங்குறீங்க. அதில் எவ்வளோ பட்ஜெட், நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு 19,000 ரூபாய் கீழே கொடுத்துருக்காங்க. 19,000க்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல 18,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சி மை ஸ்கோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல கிளைம் மெகா கேஷ் ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளூ கலர் பட்டன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வெல்கம் போனஸாகவே 5 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வராமல் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக் அப்படியே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூபிஐ ஐடி மூலிமா நீ மணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்க முடியும். அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்.
ஓகே நண்பா, இப்போ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, வெல்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். வெல்னஸ் ஸ்கோர்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல ரிவார்ட்ஸ் அப் டூ ₹1000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நவ் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வெல்கம் போனஸ் வந்து ஒரு ₹6 கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து லக்கு தான். வெல்கம் போனஸ் உங்களுக்கு வந்து ₹6 கிடைக்கலாம், ₹100 கிடைக்கலாம், ₹80 கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் பண்ணி பார்த்தேன். எனக்கு அமௌண்ட் வருதான்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு வந்து லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹5 கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கீழே மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ரெடீம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் வந்து ₹11 அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து லைவாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த ரைட் சைடில் வந்து ரெடீம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் யூபிஐ ஐடி அப்படின்னு கேட்குது. உங்களுடைய யூபிஐ ஐடி நீங்கள் வந்து கூகுள் பேயில் ஓப்பன் பண்ணி யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிக்கலாம், ஃபோன்பேலேருந்து காப்பி பண்ணிக்கலாம், உங்களுடைய நெட் பேங்கிங்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், பேடிஎம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். எதில் வேணாலும் காப்பி பண்ணிங்கனாலும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் தான் வரப்போகுது. இப்போ நான் வந்து என்னுடைய யூபிஐ ஐடி வந்து நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ என்னுடைய யூபிஐ ஐடி வந்து நான் என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டேன். கீழே வந்து வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். இப்போ நான் விட்ரால் போடக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10:05 ஏஎம்க்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் போகிற மாதிரி டைமிங் நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வெரிஃபை அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து கிளைம் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியுது ₹11 நம்மளுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி தான் உங்களாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விட்ரால் ஃபீஸுமே இவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொடியில் வந்து உங்களால் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். எல்லாருமே இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களால் ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். நான் ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடியோஸ் போடும்போது சொல்கிறேன், உங்களுடைய ரெஃபர் கோடை எடுங்க. ஓகேங்களா, இதில் வந்து ரெஃபர் கோடு மூலியமாக தான் அதிகமாக மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ரெஃபர் கோடை எடுத்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுடைய பேர் பக்கத்தில் வந்து ரெஃபர் கோடு போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். வீடியோவில் நான் சொல்லிடுறேன், என்னுடைய கோடை நீங்கள் யூஸ் பண்ணாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெஃபர் கோடை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம இன்டர்நெட் ஃபேமிலி பீப்புள் மட்டும்தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஃபர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரெஃபர் கோடை போடுறவங்களுக்கும் அந்த இடத்துல அமௌண்ட் வந்து கிடைக்கும். உங்கள் ரெஃபர் கோடை யூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா, 2 பேருக்குமே கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் அண்ட் வெப்சைட்டோட சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.